நம்ம வீட்டு சமையலில் சூப்பராக ஒரு கோஸ் போண்டா பார்க்கலாம் வாங்க. ரொம்பவும் நல்லாயிருக்கும். நம்ம கோஸ் எடுத்து இந்த மாதிரி சிறுவை கட் பண்ணி அலசிட்டு ஒரு பாத்திரத்துக்கு சேர்த்துக்கலாம். 3 வெங்காயம் சிறுவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 5 பச்சை மிளகாய் சிறுவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கலருக்கு கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு, கொஞ்சமாக இட்லி சோடா மாவு சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா இது போல் பிசைஞ்சு ஒரு 5 நிமிஷம் வெளியே வச்சிக்கலாம். அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி நல்லா காயிட்டுன்னு நம்ம போண்டா போட்டு எடுத்துக்கலாங்க. சூப்பரான கோஸ் போண்டா ரெடி ஆகிடுங்க. ரொம்பவும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். வாங்க சூப்பராக ஒரு சூப்பு பார்க்கலாம் வாங்க. நம்ம வெஜிடபிள்லாம் போட்ட சூப்பு தாங்க. ரொம்பவும் நல்லாயிருக்கும். இதில் வந்து நான் கேரட்டு, கோஸு, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, பீன்ஸு எல்லாம் சேர்த்துருக்குறேங்க. நம்ம அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சிக்கலாம். அதில் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இது போல் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நம்ம இதில் வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கிட்டோன்னே இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கோஸ் சேர்த்துக்கலாம். கேரட்டு சேர்த்துக்கலாங்க. பீன்ஸு சேர்த்துக்கலாம். நல்லா இது போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கிட்டோன்னு ரொம்ப கருகு விட தேவையில்ல. இது போல் நல்லா வதக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கலாங்க. நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறோமோ அவ்வளோக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா இப்போது அந்த காயெல்லாம் கொஞ்சம் வேகட்டுன்னு விட்டுடலாங்க. இது போல் நல்லா ஒரு கொதி வரட்டுன்னு விட்டுடலாம். கொஞ்சம் நல்லா கொஞ்சம் காயெல்லாம் வெந்துட்டுருக்கோம். கொஞ்சம் நடு சண்டில் கலக்கி விட்டுக்கலாங்க. லாஸ்ட்டாக ஒரு 4 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணி எவ்வளோ வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் தாராளமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். 2 ஸ்பூன் கார்ன் மாவு தண்ணியில் கலந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா இது போல் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். சூப்பரான சூப்பு ரெடி ஆகிடுங்க. ரொம்பவும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள்.